படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த பிரைவேட் ப்ரௌசரை யூஸ் பண்றீங்களா? நான் சொல்றேன் 5 விஷயத்துக்கு இனிமேல் அதை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரைவேட் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ஆர்டர் பண்ணும்போது இந்த டைனமிக் பிரைஸ்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். உங்களோட ப்ரௌசருக்கு நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படின்னு அது முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க முன்னாடியே அதை சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுல இருக்க ஆஃபர்லாம் மறைஞ்சிரும். அதெல்லாம் இல்லாம நீங்க ஈஸியா உங்க ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சு சர்ச் பண்ணுவீங்க, அதை பத்தி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆடா வரும். பிரைவேட் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணும்போது அது மாதிரி ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே காட்டாது. மூணாவது, நீங்க போன்ல நீங்க உங்க ஃப்ரெண்டோட போனோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு கம்ப்யூட்டர் நீங்க அக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரைவேட் ப்ரௌசர் ஓபன் பண்ணி உங்க மெயில லாகின் பண்றது, சோஷியல் மீடியா லாகின் பண்றது, எது வேணும்னாலும் லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைவேட் ப்ரௌசர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். உங்களோட ஹிஸ்டரி எல்லாமே டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். நாலாவது, நீங்க கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த சர்ச் ரிசல்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது எல்லாமே அது முன்னாடி காமிக்கும். அது மாதிரி இல்லாம ஃப்ரெஷ்ஷா யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா எப்படி வருமோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பிரைவேட் ப்ரௌசர்ல வரும். அஞ்சாவது, நீங்க யாருக்காவது gift வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை போய் நீங்க நார்மல் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்க போனை வாங்கி பார்க்கும்போது அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிடும். இதுக்கெல்லாம் நீங்க பிரைவேட் ப்ரௌசரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.